நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மொறு மொறு வெஜ் நகட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த சின்னஸாக இருக்கும்ல அந்த வெரைட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சோயாவையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதிக அளவில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுட்டு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சோயாவை அரைக்கும் போதே நல்லா பிழிஞ்சிட்டு அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும். இது போல் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. மீதி இருக்க எல்லா மாவுலையுமே இதே போல் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வச்சுருங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா நுணுக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி தட்டுற கல் வச்சுருப்போம்ல, அது வச்சு கூட நீங்கள் நுணுக்கிக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னாலும் ஈஸியாக நுணுங்கிடும். ஓகே, இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸும் தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த நகட்ஸ் இருக்குல்ல, அதை மைதா மாவு கரைசலில் இது போல் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் வெளியில் நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு இது போல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா நகட்ஸ்லையும் இது போல் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நகட்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கரண்டி சேர்க்காதீங்க. லேசாக ஒரு பக்கம் வெந்து வரும்ல, அந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நம்ம திருப்பி விடணும். இல்லைன்னா உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடக்கூடாது. அப்படி பொரிச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா வராது. உள்ளெல்லாம் வேகாமல் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா சீக்கிரமாகவே எண்ணெய் குடிக்கும். அதனால் அதுவும் நல்லா வராது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல மொறுமொறுவான பக்குவம் வரும்போது வெளியில் எடுத்துருங்க. இப்போ லேசாக எண்ணெயோட சலசலப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு முழுமையாக அடங்கிருச்சு. அதே மாதிரி கலரும் நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜ் நகட்ஸ் சூப்பராக தயாரிச்சு.
பொதுவாக நம்ம சிக்கன் நக்கட் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சோயாவில் வெஜ் நக்கட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மழை காலத்துலலாம் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.